ஆமாம் ஆமாம். அதாவது திருமாவளவன் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருக்கு வரதை யாரும் புரிஞ்சுக்கல, யாரும் தெரிஞ்சுக்கல. இன்றைக்கி இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களெல்லாம் வந்து அது ஒரு ரிப்போர்ட்டர் கொண்டு வர்றது கூட ஒரு செய்தி ஆசிரியர் எப்படி அதை நியூஸை எடுத்துக்கிறதுக்கு கூட ஒரு தெளிவான எண்ணம் இல்லை அப்படிங்கிறது தான் இது யதார்த்தமான உண்மை. அது ஊதி ஊதி பெருசாக்கி திமுகவிலேருந்து ஒரு வெளியே போக போகிறாரு, திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் வெளியே போகுது அப்படிங்கிறது ஒரு பிரபகாரம் பண்ணிட்டாங்க. நெவர், ஒருபோதும் திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டார். இதுதான் யதார்த்தமான உண்மை. கழுத்து பிடிச்சி தள்ளினா கூட அவர் வந்து வெளியேற மாட்டார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இது கள நிலவரம் யாரும் புரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் வந்து ஒரு கூட்டணியிலேயே இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதில் இது ஒரு கட்சியை வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் 25 ஆண்டு காலமாக திமுகவினால் வந்து அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் வந்து திமுக விட்டு அவர் வெளியேறாரு அப்படிங்கிறது வந்து